வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற சமையல் ரொம்பவே ஆரோக்கியமான ஒரு ஊறுகாய் தாங்க. தாளிச்சிட்டு தூக்கி போடுற இலை கருவேப்பிலையை வச்சு ஒரு ஊறுகாங்க. பெண் பிள்ளைகள் இருக்கிற வீட்டில் இந்த ஊறுகாய் கட்டாயம் இருக்கணுங்க. செய்முறை பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள். ஆனால் இது ஃப்ரிட்ஜில் வைக்காமல் வெளியில் வச்சா கூட 1 மாதம் வரைக்கும் கெட்டு போகாதுங்க. ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 3 மாதம் வரைக்கும் வச்சு பயன்படுத்தலாம். ஒரே 1 ஸ்பூன் எடுத்து ஒரு தட்டு சோத்தில் மிக்ஸ் பண்ணலாங்க. அந்த அளவுக்கு ஹெல்த்தியானது, சுவையானதும் கூடங்க. ரொம்பவே அட்டகாசமான ஒரு சுவையில் இருக்கும். இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுக்கு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வர்றீங்கன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க. எப்படி செய்யணும்னு பார்த்துடலாம். கருவேப்பிலை பார்த்திங்கன்னா இப்போ இலையுதிர் காலம் முடிஞ்சிடுச்சு. நல்லா இளம் தளிராக துளிர்ச்சி வருதுங்க. இந்த நேரத்தில் நம்ம கருவேப்பிலை ஊறுகாய் செய்ய சரியான நேரம். அதுவும் சிலிண்டர் தட்டுப்பாடு வேறு இருக்குங்க. இதெல்லாம் செஞ்சு வைத்திங்கன்னா நீங்கள் சமைக்காமல் வெறும் சாதம் மட்டும் வச்சுட்டு 1 ஸ்பூன் எடுத்து போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். இந்த கருவேப்பிலையை நல்லா சுத்தம் பண்ணிக்கணுங்க. பூச்சி இருக்குதா என்ன ஏதுன்னு பார்த்துட்டு இளம் தளிராக எடுத்து நான் அப்படியே நல்லா உருவி எடுத்திருக்கேன். இந்த இலைகளை மட்டும். ஒரு இலை கூட பல்ப்பு இலை இருக்கவே கூடாதுங்க. இந்த பூ பார்த்திங்கன்னா நம்ம தேங்காய் எண்ணெய் ஹெர்பல் ஹேர் ஆயில் காய்ச்சறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இலைகள் கொழுந்த மட்டும் ஒரு இலை பூச்சி இலை இல்லாமல் பல்ப்பு இலை இல்லாமல் பார்த்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை நம்ம ஊறுகாய் செய்கிறது பச்சை இலையை செய்ய போகிறதில்ல. இந்த இலையை நிழலில் உணர்த்தி தான் செய்யணும். நிழலில் உணர்த்தும் போது பார்த்திங்கன்னா இதோட தன்மை மாறாது. அதே நேரம் ஈரத்தன்மையும் இருக்காதுங்க. அதனால் நல்லா தனித்தனியாக உருவிட்டு உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா 2-3 முறை வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். கண்டிப்பாக கருவேப்பிலையை ஒவ்வொரு இலையாக எடுத்து பார்த்து உருவி எடுத்துக்கோங்க. அப்போ தான் சுத்தமான கருவேப்பிலை கிடைக்குங்க. இந்த பூவு காம்பு இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு நல்லா கொழுந்து இலையாக எடுத்து இது கூட கொஞ்சம் உப்பு மஞ்சத்தூள் போட்டு 3 முறை கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ப்ராசஸ் மட்டும்தான் கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டமானது மாதிரி தெரியும். ஆனால் நீங்கள் இதை ஒரு முறை செஞ்சு வச்சிட்டிங்கன்னா மாதக்கணக்கில் ஸ்டோர் பண்ணலாங்க. கெட்டே போகாது. அதுக்காக தான் நம்ம இந்த அளவுக்கு மெனக்கெட்டு செய்கிறோம். இது நல்லா தண்ணியை ஊற்றி ஒரு 3-4 முறை அலசிக்கங்க. இது எங்கள் வீட்டு மரத்தில் காய்ச்சது தான். இருந்தாலும் இதுக்கே நான் உப்பு மஞ்சத்தூள் போட்டு தான் வாஷ் பண்ணுறேன். நீங்கள் கடைகள்லேருந்து வாங்கினாலும் அது போல் வாஷ் பண்ணி நிழலில் உணர்த்தி ஒரு 3 நாளைக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு கருவேப்பிலை இந்த மாதிரி தாங்க கிடைக்கும். தேவையான அளவுக்கு எடுத்து வச்சுக்கலாம். எது தேவையான அளவுன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள், எந்த குவான்டிட்டின்னு. இதுக்கு உப்பு மிளகாய்த்தூள் மஞ்சத்தூளுங்க. காரத்துக்கு பார்த்திங்கன்னா மிளகு, கொஞ்சம் வெந்தயம், கடுகு, பூண்டுங்க. பூண்டோட அளவு நான் சொல்கிறேங்க, நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள் முழுசாக. காஷ்மீர் சில்லிங்க, கலருக்காகவும் ஃப்ளேவருக்காகவும் குடம்புளி கொஞ்சம் எடுத்துக்கோங்க. நாட்டு சக்கரைங்க, நாட்டு சர்க்கரையும் சேர்த்து தான் செய்ய போகிறோம். இதுக்கு பெருங்காயங்க. முழுக்க இந்த எண்ணெய் பார்த்திங்கன்னா நல்லெண்ணெயில் தான் செய்யணும். ஆனால் நல்லெண்ணெய் நமக்கு ஒரு 400 ml அளவுக்கு தேவைப்படுங்க. இது எல்லாத்தையும் ஒரு சில பொருட்களை மட்டும் நம்ம வறுத்து எடுத்து அதுக்கப்புறம் பொடி பண்ணணும். அதுக்கு பார்த்திங்கன்னா இந்த வெந்தயம் 1.5 ஸ்பூன் எடுத்திங்கன்னா கடுகு 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இதுதான் அளவு. பூண்டு பார்த்திங்கன்னா கருவேப்பிலையை அரைச்சதுக்கப்புறம் இந்த பொடி எந்த அளவுக்கு வருதோ அதுதாங்க அளவு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இந்த கருவேப்பிலை தலையை நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. இது நிழல்லையே உணர்த்துனது தான். நிழலில் உணர்த்துனதுனால கொஞ்சம் மொறுமொறுப்பு இருக்காதுங்க. இது மாதிரி எண்ணெயை ஊற்றி லைட்டான அடுப்பு பாருங்கள் எந்த அளவுக்கு கம்மியாக எரியுதுன்னு. அந்த மாதிரி கம்மியாக எரிய விட்டு இதை நம்ம வறுக்கணுங்க. கொஞ்சம் முறுமுறுப்பு தன்மையோடு வரும். அதுக்கப்புறம் இது ஆறின பிறகு மிக்சியில் பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கணுங்க. கருவேப்பிலை எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அதே ஈக்குவல் அளவுக்கு பூண்டையும் நல்லா அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்கோங்க. இப்போ நான் இன்றைக்கி செய்கிறது பார்த்திங்கன்னா ஒரு 600 கிராம் வந்ததுங்க. 1/2 கிலோவுக்கு மேலே வந்ததுங்க. 3/4 கிலோவுக்கு கம்மியாக வந்தது. இதுக்கு இந்த அளவுக்கு கருவேப்பிலைங்க. இந்த கருவேப்பிலையை வறுத்து எடுத்து ஆற வச்சாச்சு. அதுக்கப்புறம் அதே சட்டியில் கொஞ்சம் வெந்தயங்க. இந்த வெந்தயம் நல்ல ப்ரிசர்வேட்டிவ்ங்க. நல்ல வாசனையாகவும் இருக்கும். ஊறுகாயை கெட்டு போகாமையும் இருக்கும். வெந்தயம் லேசாக வறுப்பட்டதும் நம்ம கடுகு போட்டுக்கலாம். கடுகு மட்டும் படப்படன்னு பொரியிற அளவுக்கு வருங்க. நான் இதுக்குன்னு எண்ணெயெல்லாம் ஊற்றலை, வெறும் சட்டியில் தாங்க வறுக்கிறேன். இதை ரொம்ப வறுத்துட்டிங்கன்னா ஊறுகாய் கசக்கும். ஆல்ரெடி கருவேப்பிலைக்கு லைட்டாக கசப்பு தன்மை சுவை இருக்குங்க. ஆனால் நம்ம இந்த ஊறுகாய் செய்யும்போது கசப்பு சுவை வராது. ஆனால் நீங்கள் வெந்தயத்தை மட்டும் வறுக்கும்போது கேர்ஃபுல்லாக வறுத்துக்கோங்க. வெந்தயம் 1.5 ஸ்பூன் எடுத்திங்கன்னா அது கடுகு பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் தான் எடுக்கணும். இதுதான் அளவுங்க. இப்போ இதுவும் நல்லா வறுபட்டுருச்சு. இதை எடுத்துக்கலாங்க. நமக்கு
அந்த மிளகும் அதோடய சேர்த்து வறுத்துட்டோம். இந்த காஷ்மீர் சில்லி பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு கலருக்கு தான். ஊறுகாய் எப்படி பார்த்தாலும் இந்த கருவேப்பிலை சேர்த்து செய்கிறதுனால கலர் மாறிடுங்க. ஆனால் இந்த காஷ்மீர் சில்லி சேர்க்கும்போது ஒரு நல்ல வாசனை வருங்க. வாசனை பார்த்திங்கன்னா நல்ல சூப்பராக இருக்கும் இந்த காஷ்மீர் சில்லியோட வாசனை. இது வயிற்றுக்கு எதுவுமே பண்ணாது, காரமும் கிடையாது, நல்ல வாசனைக்காக தான் நம்ம இதை சேர்த்துருக்கோம். காரத்து பார்த்திங்கன்னா நான் வெந்தயம் வறுக்கும் போதே 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்துட்டேன். நல்லா மொறுமொறுப்பு தன்மை வர்ற அளவுக்கு வறுத்து இப்போ இது எல்லாத்தையும் நம்ம தனித்தனியாக அரைக்கணுங்க. வறுத்த கருவேப்பிலையை அரைச்சா இந்த அளவுக்கு வந்திருக்குதுங்க, ஒரு கிண்ணம் அளவுக்கு வந்திருக்கு. எடை வச்சு பார்த்தா 200 கிராம் அளவுக்கு இருந்ததுங்க. அடுத்து அதே அளவுக்கு பூண்டுங்க, அதே அளவுக்கு பூண்டை எடுத்து அரைச்சி வச்சுக்கோங்க. எந்த அளவுக்கு கருவேப்பிலை பொடி வருதோ அதை எதில் அளந்து எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு பூண்டு பேஸ்ட்டுங்க. தண்ணியே ஊற்றாமல் அரைச்சிருக்கேன். அதில் 1, 2 முழுசாக இருந்தாலும் பரவாயில்ல. வெந்தயம், மிளகு, கடுகு, காஷ்மீர் சில்லி அரைச்ச பேஸ்ட்டுங்க. கொஞ்சமாக கார மிளகாய்த்தூள், உப்பு, மஞ்சத்தூளுங்க. இந்த குடம்புளியை பார்த்திங்கன்னா நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. தண்ணி எதுவும் இல்லை. தாளிக்கிறதுக்கு கடுகு, வரமிளகாங்க, நாட்டு சர்க்கரை, நல்லெண்ணெய், பெருங்காயம், இவ்வளோ தாங்க இதுக்கு தேவையான பொருட்கள். நீங்கள் எந்த அளவுக்கு செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பொருட்களை சேர்த்துக்கோங்க. இப்போ அடுப்பில் ஒரு இரும்பு சட்டியை வச்சாச்சுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் எண்ணெய் ஒரு 300 மில்லி அளவுக்கு ஊற்றிருக்கேன். இதுக்கு நம்ம தண்ணியே இல்லாமல் செய்கிற இந்த ஊறுகாய் பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் வரைக்கும் கெட்டும் போகாதுங்க. அதனால் நம்ம எண்ணெய் தான் இதுக்கு ப்ரிசர்வேட்டிவாகவும் இருக்கிறது. நமக்கு அந்த லிக்யூடு ஃபார்மில் கொடுக்குறதுமே இந்த நல்லெண்ணெய் தான். நல்லெண்ணெய் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. அதுவும் இந்த விட்டமின்ஸ், மினரல்ஸ், அயன் குறைபாடு இருக்கிற பெண் குழந்தைகளுக்கு இந்த ஊறுகாய் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுங்க. மருந்து இல்லாமல் அயன் டிஃபிஷியன்சி சரியாகணும், பெண் பிள்ளைகளுக்கு மாதம் தலைக்கு குளிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஊறுகாய் பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்குங்க. முடி நல்லா வளரும், உடல் கழிவுகள் நல்லா வெளியாகுங்க. கருவேப்பிலையில் அயன் மட்டும் இல்லைங்க, நிறைய நார் சத்தும் இருக்குது, இன்னும் நிறைய மைக்ரோ நியூட்ரியன்ஸ் இருக்குது. பூண்டு பார்த்திங்கன்னா ரத்தத்தை நல்லா சுத்தம் பண்ணும், உடல் கிருமிகளை அழிக்குங்க. மாதவிடாய் நேரத்தில் வர்ற வயிறு வலிகளை வந்து கம்மி பண்ணும். நல்லெண்ணெய் பார்த்திங்கன்னா நல்லா செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் வந்து கை கால் ஜாயிண்ட் பெயின்லாம் வராதுங்க. அதுவும் இந்த வெயில் காலத்துக்கு இந்த நல்லெண்ணெய் ரொம்பவே நல்லது, உடல் சூடு தணியும். இப்போ வந்து கடுகு வந்து நல்லா பொரியணுங்க. கண்டிப்பாக கடுகு நல்லா பொரிஞ்சிடணும், ஏன்னா கசப்பு சுவை வந்துடும். கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமா அடுப்பை முடிஞ்ச அளவுக்கு குறைந்த தீயில எரிய விடுங்க. ரொம்ப தடன்னு எரிஞ்சதுன்னா நம்ம போடுற பொருட்கள் எல்லாமே கருகி போயிடும். எனக்கு கடுகு பொரியவே எவ்வளோ நேரம் எடுத்து பாருங்கள். அந்தளவுக்கு அடுப்பை வந்து நான் குறைந்த தீயில தான் எரிய விட்டுருக்கேன். இப்போ கடுகு பொரிஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், உப்பு இதை சேர்க்கணுங்க. இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கொஞ்சம் ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். இப்போ இந்த கல் உப்பு, மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள் போட்டதுக்கு அப்புறம் உடனேயே அரைச்சி வச்சுருக்க பூண்டு பேஸ்ட்டுங்க. இதில் தண்ணி எதுவும் கொஞ்சம் கூட சேர்க்கலை. தண்ணி சேர்த்தோம்னா நமக்கு ஊறுகாவை ரொம்ப நாள் வச்சுக்க முடியாதுங்க. அதனால் தண்ணி சேர்க்காம தான் பூண்டு அரைச்சிருக்கேன். பூண்டு 1, 2 அரைப்படாமல் முழுசாக கிடந்தாலும் பரவாயில்ல. முழு பூண்டு கூட நீங்கள் ஒரு 10 பல்லு பூண்டை போடலாம். நான் இது வந்து ஒருத்தவங்களுக்கு ஆர்டருக்காக தான் செய்கிறேன். அவங்க வீட்டுக்கு வந்து பெண் பிள்ளைக்காக தான் இதை வாங்குகிறாங்க. அவங்க எதுக்காக இதை பூண்டை அரைச்சி பேஸ்ட்டாக போட்டு கேட்குறாங்கன்னா, அந்த குழந்தை வந்து பூண்டை எடுத்து மென்று சாப்பிடாது. ஆனால் இந்த கருவேப்பிலை ஊறுகாயில் சாதத்தை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்ற அளவுக்கு இந்த கருவேப்பிலை ஊறுகாய் ரொம்ப பிடிக்கும். டேஸ்ட்டுமே அருமையாக இருக்கும். அதனால தாங்க நான் அரைச்சி போட்டுறேன். பெரியவங்க, பெரிய பொண்ணு அப்படி இருக்கிறாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கருவேப்பிலையை அந்த பூண்டை அரைக்காமல் முழுசாக போட்டுக்கோங்க. இப்போ பெருங்காயத்தூளும் போட்டாச்சுங்க. நம்ம வேக வச்ச கொடம்புளி ஒரு 5, 6 பீஸு போட்டேங்க. கொடம்புளி பார்த்திங்கன்னா நமக்கு கெட்ட கொழுப்பை அழிக்குங்க. கொடம்புளி கெட்ட கொழுப்பு அழித்து உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லதுங்க. நம்ம வறுத்து அரைச்சி வச்ச காஷ்மீர் சில்லி, வெந்தயம், மிளகு, கடுகு இந்த பேஸ்ட்டை அப்படியே அந்த பவுடரை கொட்டியாச்சுங்க. இந்த ஸ்டேஜில் கொட்டும்போது பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி அதை வறுத்துருக்கோம், பச்சை மணம் எதுவுமே இருக்காது. ஆனால் இந்த ஊறுகாய் வந்து நல்ல பாண்டிங் ஆயிருங்க. அது உள்ளே ஒன்றா சேர்ந்து அந்த பூண்டு கூட நல்லா சேர்ந்து ஒரு நல்ல மணத்தை கொடுக்குதுங்க. இப்போ பார்த்திங்கன்னா இப்படியே எடுத்து வச்சிங்கன்னா இது பூண்டு ஊறுகாய். இதுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலை சேர்க்க போகிறது
போடுறதுனால கருவேப்பிலை ஊறுகாங்க. இப்படியே இதே ஸ்டேஜில் அப்படியே இறக்கி வச்சிங்கன்னா இது பூண்டு ஊறுகாய் தான். இது வீட்டுக்கெலாம் செஞ்சு கொடுத்து அம்மாஞ்சொல்லிக்கு பிரோஜனம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? பிஸ்னஸாக எடுத்து நடத்துங்க. இதெல்லாம் டிமாண்ட் உள்ள மார்க்கெட்டில் டிமாண்ட் உள்ள ஒரு பொருள்களுங்க. பூண்டு ஊறுகாய் வந்து டிமாண்டு கிடையாது, அது மார்க்கெட்டில் கிடைக்கும். ஆனால் கருவேப்பிலை ஊறுகாவுக்கு செம்ம டிமாண்ட் இருக்குதுங்க. நீங்கள் பிஸ்னஸாக எடுத்து செஞ்சிங்கன்னா செம்ம ரீச் கிடைக்கும். ஆனால் நீங்கள் யூஸ் பண்ணுற ஒவ்வொரு பொருளும் நல்ல குவாலிட்டியான பொருட்களாக வாங்கி தரமான நல்லா அழகாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து சூப்பராக ஜெயிக்கலாங்க. நம்ம எப்போதுமே வீட்டு வேலைகள் செஞ்சுக்கிட்டு அப்படியே வருமானம் இல்லாமல் அப்படியே உட்காந்துருக்குறீங்க, எனக்கு வருமானம் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஊறுகாவை நீங்கள் பிஸ்னஸாக எடுத்து செய்யுங்க. ஏன்னா கருவேப்பிலை வந்து நிறைய நல்ல விஷயங்களை கொடுக்கறது. இதை தேடுறவங்களும் அதிகம், வாங்குறவங்களும் அதிகம். ஆனால் கொடுக்குற நபர்கள் கம்மி தான். அதை கொடுக்குற நபராக நீங்கள் மாறலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்சி வச்ச கருவேப்பிலைங்க, எந்த அளவுக்கு டார்க் பச்சை கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு இது உடம்புக்கு நல்லதுங்க. அது கூடவே நாட்டு சக்கரைங்க. ஏன்னா நம்ம காரம், புளிப்பு, இனிப்பு, துவர்ப்பு, கசப்பு லைட்டான மைல்டான கசப்போடு தான் நம்ம கருவேப்பிலை ஊறுகாய் இருக்கும். இதை போட்டுட்டு இப்போ எல்லா பொருட்களையும் நம்ம சேர்த்துட்டோம். நம்ம ஊற்றிருக்கோம்ல எண்ணெய் ஜாஸ்தியாக தான் ஊற்றணும். அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு இந்த அடுப்பில் உள்ள விறகெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம வெயிட் பண்ணணுங்க. இப்போ மேலாப்பில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். உப்பு இருக்கான்னு இந்த டைம்லேயே செக் பண்ணுங்கள். இதோட வாசனை பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிச்சி போய் எங்கள் மாமா உடனே கிண்ணம் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. நான் தயிர் சாப்பாடு சாப்பிட்றல, எனக்கு கொஞ்சம் ஊறுகாய் கொடுன்னு. அந்த அளவுக்கு வாசனை சூப்பராக இருக்குங்க. உங்கள் வீட்டு குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நிச்சயம் செஞ்சு பாருங்கள். உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தது, நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டேங்க. இதுக்கு கல் உப்பு சேர்க்கும் போது நமக்கு ப்ரிசர்வேட்டிவாகவும் இருக்கும். நீங்கள் கல் உப்பு சம்டைம்ஸ் வந்து வெறும் எண்ணெயிலே இருக்கிறதுனால கரையாதுன்னு ஃபீல் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் நம்ம இந்த வெந்தயம், கடுகு, மிளகு, காஷ்மீர் சில்லி அரைக்கும் போதே கொஞ்சம் அரைச்சிக்கோங்க. இது கொஞ்சம் லிக்விட் ஃபார்ம் இருக்கும்போது நம்ம கல் உப்பு போட்டோம்னா கரைஞ்சிருங்க. ஆனால் ஃபுல்லாக ட்ரை ஆன பிறகு போட்டிங்கன்னா கரையாதுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுப்புலாம் விறகுலாம் எடுத்துட்டேன். ஆனால் அந்த அடுப்பு வந்து மண்ணில் செஞ்ச அடுப்புங்க. அதோட ஹீட்டும் கொஞ்சம் நெருப்பு இருக்குங்க. அந்த ஹீட்டில் மட்டும்தான் இதோட எண்ணெயெல்லாம் நமக்கு கக்கி வர விடணும். அவ்வளோ வாசனைங்க, சரியான வாசனை. டேஸ்ட்டுமே அவ்வளோ சூப்பராக இருந்தது. அறுசுவைங்க. நமக்கு வந்து அறுசுவையோடு இருக்கும் இந்த ஊறுகாய். கொஞ்சம் நம்ம இந்த நாட்டு சக்கரை போட்டோம்னா அதோட இனிப்பு, கருவேப்பிலையோட லைட்டாக துவர்ப்பு சுவையோடு இருக்கிற அந்த டேஸ்ட்டு, பூண்டு போட்டோம்னா அதில் இருக்க காரத்தன்மை, வெந்தயம், கடுகு அதுக்கு உள்ள ஃப்ளேவரோட செம்ம டேஸ்டியாக இருக்குங்க. உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பெண் பிள்ளைகள் இருந்தாங்கன்னா டெய்லியும் கூட ஒரு வேளை சாதத்துக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட சொல்லுங்கள். ஹீமோகுளோபின் கம்மியாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்களும் இந்த ஊறுகாயை எடுத்து வச்சுக்கோங்க. நல்ல கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணணுங்க. எப்போதுமே பிளாஸ்டிக் பாட்டில் பார்த்திங்கன்னா நம்ம அதில் ஸ்டோர் பண்ணும்போது அந்த பிளாஸ்டிக் வந்து நம்ம உடம்புக்கு நல்லது கிடையாது. இதுக்கு நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாங்க, ஃப்ரிட்ஜில் கூட வைக்க வேண்டாம். இதை ஃபில் பண்ணிவிட்டு மேலாப்பில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி நீங்கள் அப்படியே எடுத்து ஸ்டோர் பண்ணிங்கன்னா 1 மாதம் வரைக்கும் வெளியில் வச்சு யூஸ் பண்ணலாங்க. ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 3 மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணலாம். இதை எதுக்காக நான் வீடியோ போட்டேன்னா, இதை வந்து நான் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தபோது ஹோம்மேடு பொருள் கொடுத்துக்கும்போது இதை நிறைய பேருக்கு நான் செஞ்சு கொடுத்தேங்க. இப்போ இடையில என்னால் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூனால் இந்த பிஸ்னஸை தொடர்ந்து ரன் பண்ண முடியல, விடமாட்டேன். திரும்பி கண்டிப்பாக ரீஸ்டார்ட் பண்ணுவேன். அதில் வந்து நிறைய வாங்கின கஸ்டமர்ஸ் வந்து திரும்ப திரும்ப கேட்டுகிட்டே இருந்தாங்க. இதை வீடியோவாக போடும்போது அவங்களே செஞ்சு சாப்பிடுவாங்க. இதை பிஸ்னஸாக எடுத்து செய்யணும்னு நினைக்கிற பெண்கள் வந்து இதை பிஸ்னஸாக எடுத்து செய்ய முயற்சி பண்ணுவாங்க. அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளோ தெளிவான செய்முறையில் போட்டிருக்கேன். அவ்வளோதாங்க. அந்த ஊறுகாய் எடுத்து ஸ்டோர் பண்ணிட வேண்டியதான். அப்படியே இதுலேருந்து 1 ஸ்பூன் ஊறுகாய் எடுத்து போட்டு இந்த சாதம் மிக்ஸ் பண்ணதை பாருங்கள், அட்டகாசமான ஒரு சுவைங்க. ஆரோக்கியமான இந்த ஊறுகாய் வந்து நீங்கள் பிஸ்னஸாக எடுத்து செஞ்சாலும் சரி, உங்கள் வீட்டில் உள்ள பெண் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுத்தாலும் சரி, எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கொடுங்க. பயனுள்ளதுன்னா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.